அனைவருக்கும் அன்பான வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கதையலை. வாசிப்பவர் ஹேமலதா ஜெகநாத். திரு சாவி எழுதிய விசிறி வாழை. குருத்து 13. உயரமான மேடை, அதன் மீது ஒரு பெரிய பாறாங்கல். 4-5 தொழிலாளர்கள் அந்த பாறையை கடப்பாறையால் கீழே தள்ளுவதற்கு தங்கள் பலம் கொண்ட மட்டும் முயன்று பார்க்கிறார்கள். தொழிலாளர்கள் நரம்புகள் புடைக்க பாறையை தள்ளும் காட்சியை கற்சிலையாக வடித்து கடற்கரையில் வைத்துள்ளான் சிற்பி ஒருவன். பாரதியை காரில் ஏற்றிக் கொண்டு புறப்பட்ட ராஜாவுக்கு அவளை உடனே வீட்டில் கொண்டு விட்டுவிட மனமில்லாததால் சற்று நேரம் கடற்கரையிலேயே சுற்றி கொண்டிருந்தான். எங்கெங்கோ சுற்றிய பின்னர் கடைசியாக அந்த கற்சிலையின் அருகில் போய் காரை நிறுத்திவிட்டு, பாரதி, இந்த சிலை எவ்வளவு அழகாயிருக்கிறது பார்த்தாயா என்று கேட்டான். எனக்கு இதை பார்க்கவே சங்கடமாயிருக்கிறது என்றாள் பாரதி. ஏன்? அந்த மேடை மீது இன்னும் கூட 2 தொழிலாளர்கள் நிற்பதற்கு இடம் இருக்கிறதே. அப்படி இருக்க பாறையை 7-8 பேர் தள்ளுவது போல் செய்திருக்கலாமே என்றாள் பாரதி. செய்திருக்கலாம். 7-8 பேர் சேர்ந்து தள்ளினால் பாறை கீழே விழுந்து விடுமே என்றான் ராஜா. பாரதி சிரித்துக்கொண்டே, மிஸ்டர் டிரைவர், நேரமாகிறது, காரை எடுங்கள், வீட்டுக்கு போக வேண்டும் என்றாள். மிஸ்ஸஸ் டிரைவர், இப்படி முன் சீட்டில் வந்து அமருங்கள், இல்லையென்றால் கார் இந்த இடத்தை விட்டு நகராது என்றான் ராஜா. முடியாது, நம் இருவருக்கும் மனமாகும் வரை நான் முன் சீட்டில் உட்கார மாட்டேன் என்றாள் பாரதி. நான் பின் சீட்டில் வந்து உட்கார்ந்து கொண்டால் கார் ஓட்ட முடியாதே என்றான் ராஜா. பாரதி மீண்டும் சிரித்துக்கொண்டே, மிஸ்டர் டிரைவர், காரை எடுக்கப் போகிறீர்களா இல்லையா என்று அதிகாரம் செய்தாள். மேடம், நீங்கள் முன் சீட்டில் வந்து உட்காரப் போகிறீர்களா இல்லையா என்று பாரதியின் காதை பிடித்து முன் சீட்டுக்கு இழுத்துச் சென்றான் ராஜா. பாரதிக்கு ராஜாவின் அருகில் அமர உள்ளூர ஆசைதான் என்றாலும் மேலுக்கு விருப்பமில்லாதவள் போல் முகத்தை வைத்துக் கொண்டாள். காரை மெதுவாக செலுத்தத் தொடங்கினான் ராஜா. இருவருக்கும் இடையே நிலவிய மௌனத்தை கலைப்பது போல், இன்ஜினியரிங் படிப்பு முடிந்ததும் என்ன செய்யப் போகிறீர்கள் ராஜா என்று கேட்டாள் பாரதி. இன்ஜினியராகப் போகிறேன். ஏன், எதற்காக என்றான் ராஜா. அப்படியா? நான் நினைத்தேன் இன்ஜினியரிங் படித்துவிட்டு வக்கீல் தொழில் செய்வீர்கள் என்று என்றாள் பாரதி. பிஎஸ்சி படித்து முடித்ததும் நீ என்ன செய்யப் போகிறாய் என்று ராஜா கேட்டான். யாரோ ஒருவரை கார் டிரைவராக அமர்த்திக் கொண்டு அந்த டிரைவரின் மிஸ்ஸஸ் ஆகிவிடப் போகிறேன் என்று கூறி கலகலவென சிரித்தாள் பாரதி. அந்த யாராவது ஒருவர் யாரோ என்று ஆவலுடன் கேட்டான் ராஜா. கரா கஜா என்றாள் பாரதி. கசா கபா கஷ் என்றான் ராஜா. கார் எங்கெங்கோ வளைந்து திரும்பி கடைசியில் பாரதியின் வீட்டை நெருங்கிய சமயம் ராஜா காரை வேகமாக செலுத்த முற்பட்டான். அதைக் கண்ட பாரதி, மெதுவாக போங்கள், வீடு நெருங்கிவிட்டதே, தெரியவில்லையா என்றாள். தெரிகிறது, அதனால்தான் வேகமாக போகிறேன். இன்னொரு முறை சுற்றிவிட்டு வரலாமே என்றான் ராஜா. கூடாது, நாம் இருவரும் இப்படியே சுற்றி கொண்டிருந்தால் கடைசியில் என் அப்பாவுக்கும் உங்கள் அத்தைக்கும் விஷயம் தெரிந்துவிடும் என்றாள் பாரதி. தெரியட்டுமே, நம் திருமணத்தை பற்றி அவர்களிடம் கூறுவதற்கு நம் 2 பேருக்குமே தைரியம் கிடையாது. அவர்களாகவாவது தெரிந்து கொள்வதற்கு ஒரு சந்தர்ப்பம் கொடுக்கலாமே என்றான் ராஜா. பாரதி வீட்டுக்கு திரும்பிய போது மணி 9 ஆகிவிட்டது. தம்முடைய அறையில் தனியாக உட்கார்ந்து சிந்தனையில் ஈடுபட்டிருந்த சேதுபதிக்கு நேரம் போனதே தெரியவில்லை. சேதுபதியின் சகோதரி காமாட்சி அவரை சாப்பிட அழைத்தபோது, பாரதி டியூஷனிலிருந்து வந்துவிடட்டுமே என்றார். சேதுபதியின் கவலை தோய்ந்த முகத்தை கவனித்த காமாட்சி, அண்ணாவுக்கு என்ன கவலை? மலையே புரண்டாலும் நிலை கலங்க மாட்டாரே, அவரா இப்படி கவலையே உருவாக உட்கார்ந்திருக்கிறார் என்று வேதனைப்பட்டாள். என்ன அண்ணா உனக்கு? ஏன் ஒரு மாதிரியாக உட்கார்ந்திருக்கிறாய் என்று காமாட்சி கேட்டதற்கு, ஒன்றுமில்லையே, ஏதோ யோசித்துக் கொண்டிருக்கிறேன் என்று சகஜமாக பதில் கூறி அனுப்பிவிட்டார் அவர். சற்று நேரத்துக்கெல்லாம் பாரதியும் வந்துவிட்டாள். அப்பா என்ன சொல்வாரோ என்ற திகிலுடன் உள்ளே வந்து கொண்டிருந்த பாரதியை பார்த்த சேதுபதி, என்னம்மா இவ்வளவு நேரம்? டியூஷனுக்கு நேரமாகிவிட்டதா? வா சாப்பிடலாம் என்று அழைத்ததும் தான் பாரதிக்கு நிம்மதி ஏற்பட்டது. இதோ வந்துவிட்டேனப்பா என்று குதித்துக்கொண்டே ஓடினாள். பாரதியும் சேதுபதியும் சாப்பிட்டுக் கொண்டிருந்த போது சேதுபதி எதுவுமே பேசவில்லை. காமாட்சி கேட்ட கேள்வி அவர் உள்ளத்தை உறுத்தி கொண்டிருந்தது. என்ன அண்ணா உனக்கு என்று கேட்டபோது ஒன்றுமில்லை என்று அவளிடம் மழுப்பிவிட்டேன். ஆனால் உண்மையாகவே எனக்கு ஒன்றுமில்லையா? என் உள்ளத்தில் உறுத்தி கொண்டிருக்கும் எண்ணத்தை அவளிடம் விளையாட்டாக சொல்லி பார்க்கலாமே என்று தோன்றியது. மௌனமாகவே சாப்பாட்டை முடித்துக்கொண்டு ஹாலில் போய் அமர்ந்தவர் சாவகாசமாக தட்டிலிருந்த பாக்கையும் வெற்றிலையையும் எடுத்து போட்டபடியே, காமாட்சி என்று அழைத்தார். காமாட்சி எதிரில் வந்து நின்றதும், இப்படி உட்கார்ந்து கொள், சற்று நேரம் உன்னிடம் தமாஷாக பேசிக் கொண்டிருக்கப் போகிறேன்
என்று எதிரிலிருந்த சோஃபாவை சுட்டிக்காட்டினார். சேதுபதியின் பேச்சும் போக்கும் காமாட்சிக்கு வியப்பை அளித்தன. அண்ணாவா இப்படி பேசுகிறார் என்று எண்ணிக்கொண்டவள், தமாஷுக்கும் வேடிக்கைக்கும் கூட உனக்கு அவகாசம் இருக்கிறதா அண்ணா என்று கேட்டபடியே நாற்காலியில் அமர்ந்தாள். சோஃபாவில் உட்கார்ந்திருந்த காமாட்சியை பார்த்து சேதுபதி திடீரென்று கேட்டார், காமாட்சி, இப்போது எனக்கு என்ன வயசு இருக்கும்? என்னை விட 4 வயசு கூட இருக்கும். ஏன் அண்ணா, திடீரென்று இப்போது வயசை பற்றி என்ன கவலை வந்துவிட்டது உனக்கு? ஒன்றுமில்லை, சும்மாதான் கேட்டேன். இப்போது உனக்கு என்ன வயசு? 48. உன்னை விட 4 வயசு கூட என்றால் எனக்கு இப்போ 52 தானே? ஆமா. எனக்கு ரொம்ப வயசாகிவிட்டது இல்லையா? சீச்சி, இது ஒரு வயசா என்ன? 60ஆம் கல்யாணத்துக்கே இன்னும் 7 வருஷம் இருக்கே. சரி காமாட்சி, இப்போது நான் கல்யாணம் செய்து கொள்கிறேன் என்று வைத்துக்கொள். நீ என்ன செய்வ? காமாட்சி சிரித்துக்கொண்டே, உனக்கு மனைவியாக வருகிறவளை அண்ணி என்று கூப்பிடுவேன் என்றாள். காமாட்சியின் பதில் சேதுபதிக்கு சற்று நிம்மதி அளித்தது. விளையாட்டாக கேட்பது போலவே தன் உள்ளத்தில் உள்ள சந்தேகங்களையெல்லாம் ஒவ்வொன்றாக கேட்கலானார். சரி, நீ அண்ணின்னு கூப்பிடுவ. பாரதி என்ன செய்வாள்? அம்மா என்று கூப்பிடுவாள். சேதுபதி சிரித்தார். சிரித்துக்கொண்டே, என் கேள்வியெல்லாம் வேடிக்கையாக இருக்கிறதில்லையா உனக்கு என்று கேட்டார். வேடிக்கையாகத்தானே நீ கேட்கிறாய் என்றாள் காமாட்சி. நீ எப்படி நினைக்கிற? நிஜமாகவே கேட்பதாக எண்ணிவிட்டாயா? அது சரி, இன்னொரு முக்கியமான கேள்வியையும் கேட்டுவிடுகிறேன். இப்போது நான் கல்யாணம் செய்து கொண்டால் உலகம் அதை பற்றி என்ன நினைக்கும்? ஒன்றும் நினைக்காது, கை கொட்டி சிரிக்கும், அவ்வளவுதான். பாரதி குழந்தையாயிருக்கும் போதே நான் படித்து படித்து சொன்னேன். அப்போது நீ கேட்கவில்லை. சரஸ்வதியை மறக்க முடியாது, அவளுடைய ஸ்தானத்துல இன்னொருத்திக்கு இடமளிக்க மாட்டேன் என்று சீறி விழுந்தாய். இப்போது இத்தனை வயதான பிறகு திருமணத்தை பற்றி நீயாகவே பேசுகிறாய். உலகம் என்ன நினைக்கும் என்று கேட்கிறாய். விளையாட்டாக கேட்பதாக சொல்கிறாய். உலகம் என்ன நினைக்கும் தெரியுமா? குடுகுடு கிழவருக்கு கல்யாணம், டும்டும் கொட்டி தாலி கட்டினார் என்று கேலி செய்யும். காமாட்சி, இந்த உலகத்தையே எதிர்த்து திருமணம் செய்து கொள்கிறேன் என்று வைத்துக்கொள். அப்போது செய்து கொள்ளலாம். ஆனால் நீ இந்த உலகத்தில் வாழ வேண்டுமே. இதை கேட்ட சேதுபதி ஓ என்று எக்காளமிட்டு சிரித்தார். சிரித்துக்கொண்டே, அஷடே, சுத்த பைத்தியமாயிருக்கிறாயே. நான் விளையாட்டாக சொன்னதையெல்லாம் உண்மை என்று நம்பிவிட்டாயா? பாரதிக்கு கல்யாணம் செய்ய வேண்டிய வயசுல நான் திருமணம் செய்து கொள்வேனா? நிஜமாகவே நம்பிவிட்டாயா? சேதுபதி கூறியது உண்மைதான். அந்த நிஜத்தை வாழ்க்கையோடு விளையாடி பார்க்க எண்ணினார். அந்த எண்ணத்தை தான் சகோதரியிடம் வேடிக்கையாக கூறி பார்த்தார். காமாட்சியின் பதில் அவருக்கு வேதனையை அளிக்கவே தன் வார்த்தைகளை வேடிக்கை என்று கூறி மழுப்பிவிட்டு அந்த இடத்தை விட்டு எழுந்து போய்விட்டார். படுக்கையில் போய் சாய்ந்து கொண்டவருக்கு வெகுநேரம் தூக்கம் வரவில்லை. 2 கேள்விகள் அவர் உள்ளத்தில் புகுந்து மாறி மாறி குரல் கொடுத்து கொண்டிருந்தன. ஒவ்வொரு குரலும் தனித்தனியாக பேசும்போது அதனதன் கட்சியை வலிவாக வாதாடியது. உலகத்தை எதிர்த்து தைரியமாக மனம் புரிந்து கொள், துணிந்து நிற்பதுதான் ஆண்மைத்தனம் என்றது ஒரு குரல். உலகத்துக்கு தாழ்ந்து போய்விடு, அதுதான் அடக்கம், அப்போதுதான் உலகோடு ஒட்டி வாழ முடியும் என்றது இன்னொரு குரல். 2 குரல்களும் மாறி மாறி எழுந்து முழு சக்தியுடன் அவருடன் போர் புரிந்தன. 2 எண்ணங்களுமே சரிசமமான பலத்தில் எதிர்த்து நின்றதால் அவற்றில் எது சரி எது தப்பு என்பதை அவரால் முடிவு கட்ட முடியவில்லை. நேரம் போய்க் கொண்டிருந்தது. கடைசியில் எந்த முடிவுக்கும் வர முடியாமல் தவித்துக் கொண்டிருந்த சேதுபதியை உறக்கம் ஆட்கொண்டது. கல்லூரி அலுவலக அறையில் உட்கார்ந்திருந்த பிரின்சிபல் பார்வதி அன்று வந்த கடிதங்களை படித்துக் கொண்டிருந்தாள். அவற்றில் ஒன்று மீனாவை பற்றியது. ஹாஸ்டலில் தங்கி BA இறுதி ஆண்டு படித்துக் கொண்டிருந்த மாணவி ஒருத்தியின் பெயர்தான் அது. கல்லூரியிலேயே மிக அழகி என்று பெயர் எடுத்தவள் அவள். ஆடம்பரமான ஆடை, பகட்டான ஆபரணங்கள் ஏதுமின்றியே எளிமையான உடை அணிந்து காண்போரை கவர்ந்துவிடும் வசீகர கவர்ச்சி அவளிடம் இருந்தது. இடைவேளையிலோ அல்லது வேறு வேளையிலோ கல்லூரி மாணவிகள் அத்தனை பேரும் தினமும் அவளை ஒருமுறை பார்க்காமல் போக மாட்டார்கள். அவள் ஆடை அலங்காரத்தை பற்றியும் தினுசு தினுசாக போட்டுக்கொள்ளும் கொண்டைகளை பற்றியும் பேசாமல் இருக்க மாட்டார்கள். நாகரிகம் என்ற பெயரில் கூந்தலை கத்தரித்துக் கொண்டும் குதிரைவால் முடி போட்டுக்கொண்டும் அலங்கோலமாக சிங்காரித்துக் கொண்டும் வரும் மாணவிகளை பார்வதிக்கு கட்டோடு பிடிக்காது. அத்தகைய மாணவிகளை அழைத்து கண்டிக்கவும் தவறமாட்டாள். ஆயினும் பார்வதிக்கு மீனாவின் அடக்கமான ஆடை அலங்காரத்தில் குற்றம் காண முடியவில்லை. டென்னிஸ் முதலிய விளையாட்டுப் போட்டிகளில் பல கல்லூரி மாணவ மாணவிகளை வென்று சாரதாமணி கல்லூரிக்கு பெருமையும் புகழும் தேடித் தந்துள்ள பெருமையும் மீனாவுக்கு உண்டு. கடிதம் மீனாவை பற்றியது என்பதை அறிந்த பார்வதி மிக அக்கறையுடனேயே அதை படித்து முடித்தாள். அவள் முகத்தில் புன்னகை அரும்பியது. வேறொரு சமயமாயிருந்தால் கடிதத்தில் இருந்த விஷயம் இதற்குள் பார்வதியை வேங்கையாக மாற்றி
சீர செய்திருக்கும். தன் கல்லூரி கௌரவமே பாழாகிவிட்டதாக எண்ணி கொந்தளித்திருப்பாள். அந்த கணமே மீனாவை தன் அறைக்கு அழைத்து வரச் சொல்லி, ஒழுக்கம் கெட்ட பெண்களுக்கு தன் கல்லூரியில் இடமில்லை என்று ஏசி டிஸ்மிஸ் செய்து ஹாஸ்டலிலிருந்தும் வெளியேற்றியிருப்பாள். இப்போது அவள் பழைய பார்வதி அல்ல, முற்றிலும் மாறிவிட்ட ஒரு புதுமை பெண்மணி. மீனாவின் தந்தை எழுதியிருந்த அக்கடிதத்தை எடுத்து மீண்டும் ஒருமுறை படித்துப் பார்த்தாள். அப்போதும் அவளுக்கு கோபம் வரவில்லை. தங்கள் கல்லூரி ஹாஸ்டலில் தங்கி படிக்கும் பெண்கள் தகுந்த பாதுகாப்பின் கீழ் பத்திரமாக படித்து வருவார்கள். அவர்களுடைய ஒழுக்கம் கெட்டுப் போகாத முறையில் தாங்கள் கவனித்துக் கொள்வீர்கள் என்ற நம்பிக்கையும் நல்ல பெயரும் தங்கள் கல்லூரிக்கு எப்போதுமே உண்டு. அந்த நம்பிக்கையின் காரணமாகத்தான் என் மகள் மீனாவை தங்கள் கல்லூரி ஹாஸ்டலில் சேர்த்து படிக்க வைத்தேன். இப்போது நான் கேள்விப்படும் செய்தி என்னை திடுக்கிடச் செய்துள்ளது. மீனா வேறொரு கல்லூரியில் படிக்கும் மாணவன் ஒருவனை அடிக்கடி சந்திப்பதாகவும் அவனுடன் நட்பு கொண்டிருப்பதாகவும் எனக்கு ஒரு மொட்டை கடிதம் வந்திருக்கிறது. இது உண்மையானால் இதைவிட அவக்கேடான செய்தி வேறொன்றும் இருக்க முடியாது. இது பற்றி தாங்கள் உடனே தீர விசாரித்து எனக்கு உண்மையை தெரிவிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். பார்வதிக்கு வியப்பாக இருந்தது. இதில் உண்மை இருக்குமா என்று யோசித்துப் பார்த்தாள். மீனா மிக நல்ல பெண், அப்படியெல்லாம் பண்பு கெட்டு நடக்கக்கூடியவளல்ல என்றே கூறியது அவள் உள்மனம். மீனாவையே நேரில் அழைத்து கேட்டுவிடலாம் என்ற முடிவுடன் ஆறுமுகத்தை அனுப்பி அவளை அழைத்து வரச் சொன்னாள். மீனா எதிரில் வந்து நின்றபோது பார்வதி சற்று நேரம் அவளையே உற்று பார்த்து கொண்டிருந்தாள். பெண்ணுக்கு பெண்ணே பார்த்து வியக்கும் அளவுக்கு அத்தனை அழகு. பார்வதியால் சட்டென்று விஷயத்தை பிரஸ்தாபிக்க முடியவில்லை. சுற்றி வளைத்து ஏதேதோ கேள்விகளையெல்லாம் கேட்டுவிட்டு கடைசியில், ஸ்போர்ட்ஸ் எல்லாம் இப்போது எந்த மட்டில் இருக்கிறது மீனா என்று கேட்டாள். பரீட்சை முடிகிற வரையில் அதை பற்றி நினைக்கவே நேரம் கிடையாது மேடம் என்றாள் மீனா. பேஷ், அப்படித்தான் படிக்க வேண்டும். அது சரி, பிஏவை முடித்துவிட்டு என்ன செய்யப் போகிறாய்? அப்பா என்ன சொல்கிறாரோ அதன்படி நடந்து கொள்வேன். அப்பா கல்யாணம் செய்து கொள்ள சொன்னால் அவர் இஷ்டப்படியே நடப்பேன். அவர் தேர்ந்தெடுத்து சொல்லும் பையனை மணந்து கொள்வாயல்லவா? அதுதான் முடியாது. அந்த ஒரு விஷயத்தில் மட்டும் எனக்கு சுதந்திரம் வேண்டும். அப்படியென்றால் நீயாகவே ஒருவனை தேர்ந்தெடுக்கப் போகிறாயா? ஆமாம் என்று கூறியவள் வெட்கத்துடன் தலையை கவிழ்த்துக் கொண்டாள். மீனா, அந்த பையன் யார் என்று என்னிடம் சொல்லலாமோ? மௌனமாக நின்றாள் மீனா. என்னிடம் வெட்கப்படாமல் சொல் பார்க்கலாம். இது விஷயத்தில் உனக்கு என்னால் ஆன உதவியை செய்கிறேன். உன் அப்பாவுக்கு நானே கடிதம் எழுதி உன் திருமணத்தை முடித்து வைக்கிறேன். எனக்கு வெட்கமாக இருக்கிறது மேடம். மீனா, என்னிடம் சொல்லுவதற்கு வெட்கப்படலாமா? எங்க சொல்லு பார்க்கலாம். தலையை நிமிர்த்தி சொல்லுவதற்கு ஆயத்தமான மீனாவை மீண்டும் மீண்டும் வெட்கம் சூழ்ந்து கொண்டது. யார் அவன்? எங்கே இருக்கிறான்? பெயர்? தூண்டி கேட்டாள் பார்வதி. டென்னிஸ் பிளேயர் கோபாலன். யாரது? கார்னேஷன் கல்லூரியில் படிக்கும் டென்னிஸ் சாம்பியன் கோபாலனா? அவனுடன் உனக்கு எப்படி பழக்கம் ஏற்பட்டது? டென்னிஸ் மேட்ச் நடைபெற்ற போது. சரி, நீ வகுப்புக்கு போகலாம். மீனா திரும்பி வகுப்பை நோக்கி நடந்தாள். அவள் நடை அழகையே கண்கொட்டாமல் பார்த்து கொண்டிருந்த பார்வதிக்கு மீனாவின் மீது துளியும் கோபம் வரவில்லை. மீனாவின் மீது குற்றம் இருப்பதாகவும் தோன்றவில்லை. அதற்கு பதிலாக அவள் மீது அனுதாபமே பிறந்தது. டெலிபோனை எடுத்து கார்னேஷன் கல்லூரியின் எண்களை சுழலவிட்டாள். அடுத்த கணமே அந்த கல்லூரியின் பிரின்சிபல் திருவாளர் வேதாந்தம் பேசத் தொடங்கினார். நான் தான் சாரதாமணி கல்லூரி பிரின்சிபல் பேசுகிறேன். தங்களிடம் ஒரு முக்கிய விஷயம் பேச வேண்டும். இப்போது வந்தால் சந்திக்க முடியுமா என்று கேட்டாள் பார்வதி. தாங்களா இங்கே வருவதா? தங்களுக்கு சிரமம் வேண்டாம். அரை மணிக்குள் நானே அங்கு வந்து விடுகிறேன் என்றார் வேதாந்தம். தயவு செய்து மன்னிக்க வேண்டும். என்னுடைய காரியமாகவே தங்களை பார்க்க வரப்போகிறேன். ஆகையால் நான் அங்கே வருவதுதான் முறை. இதோ இப்போதே புறப்பட்டுக் கொண்டிருக்கிறேன் என்று கூறியபடி நாற்காலியை விட்டு எழுந்தாள் பார்வதி. தொடரும். கதையலை உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்க நண்பர்களோடும் உறவினர்களோடும் பகிர்ந்துக்கோங்க. நன்றி.